அவங்கள சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சம்பவம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை நிகழ்த்தும் இந்த மகளிர் நாள் கொண்டாட்டத்தில் நானும் ஒரு அங்கமாக வீச்சிருக்கிறேன். இது நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இன்று காலையில் கூட ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. சின்னமனூர்ல ஒரு ஜெயம் அறக்கட்டளையில மகளிர் நாள் விழா கொண்டாடினாங்க. அங்க பரிசு விருது பெற வந்தவர்களில் சொற்பமாக பெண்கள் இருந்தார்கள். அதிகபட்சமாக எப்பொழுதும் போல ஆண்கள் கூட்டம். இங்கே பெண்கள் அதிக விருது பெறுபவர்கள் மட்டுமல்ல, நிகழ்ச்சியை முன்னின்று நிகழ்த்துபவர்களும் பெண்களாக இருக்கின்றோம். உண்மையில் குழந்தைகள் தினத்தை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கொண்டாடுகிறார்கள். ஆசிரியர்கள் தினத்தை மாணவர்கள் கொண்டாடுகிறார்கள். மகள்கள் தினத்தை தாய் தந்தையர் கொண்டாடுகிறார்கள். காலம் காலமாக மகளிர் நாளை மகளிரே கொண்டாடி கொண்டிருந்தோம். இன்று எங்களை எல்லாம் கொண்டாடிய ஆண்கள் பெருமக்களாய் எங்களை நாங்களே புகழ்ந்து கொள்வது, எங்களை பற்றி நாங்கள் பெருமை பேசுவது அல்லது நாங்கள் சுதந்திரம் பெற்றோம், உரிமை பெற்றோம் என்று கூக்குரலிடுவதில் பயனே இல்லை. பெண்மை வாழ்க என்று கூத்திடும் இந்த தலைப்பை பார்த்தவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெண்ணினுடைய பெருமையை புரிந்து கொண்ட பிறகு பாரதி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் என்றால், தன்னுடைய மனைவியை மட்டும் புரிந்து கொண்டு சொல்லவில்லை, இந்த உலகில் உள்ள அத்தனை பெண்களினுடைய பெருமையை புரிந்து கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தை என்று மிகவும் அற்புதமான சிறப்புரையிலே ஐயா அவர் சொன்னாரு. அது மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுதுதான் இன்னும் வயசிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையில் நாம் சாதனை படைத்து இந்த விருதை பெற்றுமா என்று தெரியவில்லை. ஆனால் வாழ்நாளெல்லாம் சாதனை மகளிராகவே நாம் வாழ்கிறோம் என்ற உணர்வு ஏற்பட்டது. உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தமைக்காக, எம்மையும் இந்த விருது பட்டியலில் சேர்த்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து அடுத்த முறை என்னுடைய முன்னெழுத்துக்களை சரியாக போடுங்க. மாசேராதானே போறீங்க. தாத்தா பேரு மாரிமுத்து. கரைகளை பிடித்து நடக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இன்று ஆண்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதை நான் எப்படி எண்ணிக்கொள்கிறேன் என்றால், இங்கே விருது பெற்றவர்கள் சாதனை படைத்த அத்தனை மகளிரையும் கைபிடித்து கூட்டி சென்ற தந்தைகளாக நான் இங்கே பார்க்கிறேன். ஏன்னா எந்த அப்பாவும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடாம எந்த பெண் பிள்ளைகளும் படித்து விட முடியாது. எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற பேச்சு எடுக்கும் பொழுது கூட என்னுடைய மகளை அந்த பிள்ளையை நான் பட்ட படிப்பு படிக்க வச்சு என் பிள்ளைக்கு பின்னாடி அந்த டிகிரியை போட்டு கல்யாணம் பண்ணுவேன் எங்க அப்பா சொன்னாரு. அவர் அன்னைக்கு போட்ட ஒரு விதை தான் இன்னைக்கு மாசேராதான் முனைவர் பட்ட வரைக்கும் நான் முயற்சி பண்ணி போக முடிஞ்சது. எனவே இந்த நல்ல நாளில் விருது அளித்த பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய தந்தைக்கும், என்னை கல்வி படிக்க வைத்து வழிநடத்தி வந்த, கரம் பிடித்து கூட்டு வந்த என்னுடைய கணவருக்கும் சேர்த்து நான் இந்த வகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களை ஆட்சி மகிழ்வித்த, விருதளித்து பெருமைப்படுத்திய பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கும், இவ்வளவு நேரம் எங்களுக்காக கரவொலி ஏற்றிய ஆண்கள் பெருமக்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி ஒன்ற வாழ்க்கை என்ற